இப்போ நம்ம பார்க்க போகிற 8th கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரைட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஜிஎஸ்டி. ஓகே, ஜிஎஸ்டினா என்ன? கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். அப்போ அந்த கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ்னா என்னன்றதை பார்க்க போகிறது தான் இந்த கொஸ்டின். ஜிஎஸ்டி இஸ் த ஒன் ஆஃப் த இன்டைரக்ட் டேக்ஸ். நம்ம இன்டைரக்ட் டேக்ஸ் கொஸ்டின் பார்க்கும்போதே நான் சொல்லியிருந்தேன், ஜிஎஸ்டின்றது ஒரு முக்கியமான டேக்ஸ் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்கன்னு. அப்போ அந்த ஜிஎஸ்டில என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றது தான் இந்த கொஸ்டின்ல பார்க்குறோம். ஜிஎஸ்டி ஆக்ட் கேம் இன் டு எஃபெக்ட் ஆன் 1st July 2017. அதாவது 1st July 2017 தான் ஜிஎஸ்டின்னு ஒரு டேக்ஸை இந்தியாவில் கொண்டு வந்திருக்காங்க. இது எதற்காக கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன் நேஷன் ஒன் மார்க்கெட் ஒன் டேக்ஸ். அதாவது ஒரு நாட்டுக்கு ஒரு இடத்துக்கு ஒரு டேக்ஸாக இருக்கணுன்றதுக்காக கொண்டு வந்தது தான் ஜிஎஸ்டி. இன்டைரக்ட் டேக்ஸ் ஆனால் மிச்சம் நம்ம அங்கே பார்த்துருந்த ஸ்டாம்ப் டியூட்டி, என்டர்டைன்மெண்ட் டேக்ஸு எல்லாத்தையுமே வந்து இந்த ஜிஎஸ்டின்ற டேக்ஸு ஓவர்டேக் பண்ணிட்டாங்க. அதாவது மொத்தமாக இப்போ இவங்க தான் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தது தான் ஜிஎஸ்டி. இதில் மொத்தம் ஒரு 3 டைப்ஸ் இருக்குது நம்மளோட புக்கில் பொறுத்த வரைக்கும். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், எஸ்ஜிஎஸ்டி. இந்த எஸ்ஜிஎஸ்டி எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க, எது வரைக்கும் இது அப்ளிகபிள் ஆகும்னு பார்த்தீங்கன்னா வந்து வித்தின் த ஸ்டேட். அதாவது இப்போ ஒரு தமிழ்நாடுனா நம்ம தமிழ்நாடுக்குள்ள பொருள் விற்று வாங்கிக்கிறதுக்கு எஸ்ஜிஎஸ்டி யூஸ் ஆகும். அதுக்காக இன்ட்ரா டேக்ஸ்ன்றது தான் இதை வந்து சொல்கிறாங்க. இன்ட்ரா டேக்ஸ்னா ஸ்டேட்டுக்குள்ள, ஸ்டேட் பவுண்டரியை தாண்டி நம்ம போக முடியாது. இப்போ தமிழ்நாட்டிலேருந்து நம்ம ஆந்திராவுக்கு விற்கிறோம்னா இந்த எஸ்ஜிஎஸ்டி நம்மளால வாங்க முடியாது. அதுவே சென்னையிலேருந்து நம்ம கோயம்புத்தூர் கொடுக்குறோம், மதுரையிலேருந்து திருச்சிக்கு கொடுக்குறோம், தூத்துக்குடிலேருந்து சென்னைக்கு வருது, இதெல்லாம் வந்து எஸ்ஜிஎஸ்டி கீழே வருது. அப்போது எஸ்ஜிஎஸ்டி எந்த டேக்ஸ் எல்லாம் ஓவர்டேக் பண்ணிட்டாங்க, அதாவது என்னென்ன டேக்ஸ் எல்லாம் இவங்க ரிமூவ் பண்ணி இப்போ இவங்க வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் டேக்ஸ், பர்ச்சேஸ் டேக்ஸ், என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ், லக்ஸரி, லாட்ரி, ஸ்டேட் சர்சார்ஜஸ் அண்ட் செஸஸ். இதில் நீங்கள் ஏதாவது 2 ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். எப்படி இருந்தாலும் நீங்கள் என்டர்டைன்மெண்ட் டேக்ஸாக படிக்க போகிறீங்க, அண்ட் தென் பர்ச்சேஸ் டேக்ஸ் ஈஸியாக இருக்கும், இல்லை லாட்ரி டேக்ஸ், இல்லை லக்ஸரி டேக்ஸ், இது ஏதாவது 2 எழுதுனா நீங்கள் போதும். அதுக்கு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்குள்ளே நடக்கிற பர்ச்சேஸுக்கு மட்டும்தான் அண்ட் சேல்ஸுக்கு மட்டும்தான். இது எதை ரிமூவ் பண்ணிட்டாங்க, எந்தெந்த டேக்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இந்த ஜிஎஸ்டி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சர்வீஸ் டேக்ஸ், கவுண்டர் வேல்யூங் டியூட்டி, அடிஷ்னல் டியூட்டி, செகண்டரி, ஹையர் செகண்டரி, செஸஸ். இந்த டேக்ஸ் எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணி வந்தது தான் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். அதாவது இப்போ தமிழ்நாடுக்குள்ள ஒரு பொருளை விற்கிறீங்கன்னா 2 டேக்ஸ் வருது. அந்த 2 டேக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஜிஎஸ்டி அண்ட் தென் சிஜிஎஸ்டி. அப்போ ஜிஎஸ்டியோட 3 டாபிக் நான் சொன்னேன். அந்த 3 டாபிக்ல 2 டாபிக் ஸ்டேட்டுக்குள்ளேயே வந்துருச்சு. அப்போ ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு விற்கக்கூடிய பொருட்களுக்கு போடக்கூடிய டேக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐஜிஎஸ்டி, அதாவது இன்டெகிரேட்டட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். இந்த டேக்ஸ் எந்த அளவுக்கு யார் யாருக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டில் இருக்க ஒருத்தர் ஆந்திராக்கோ இல்லை கேரளாவில் இருக்க ஒருத்தர் தமிழ்நாட்டுக்கோ ஒரு பொருளையோ இல்லை ஒரு சர்வீஸையோ அனுப்பி வைக்கிறாங்க, இல்லை வாங்குறாங்க, இல்லை விற்கிறாங்கன்னா ஐஜிஎஸ்டி தான் வரும். இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா இன்டர் ஸ்டேட் டிரான்சாக்ஷன்ஸ்ன்னு சொல்கிறாங்க, ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு அனுப்புறதுக்கு. இதில் என்ன மாதிரி ரேட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 18%, 28% அந்த மாதிரி மொத்தம் 4 ரேட்ஸில் நம்மளுக்கு டேக்ஸ் இருக்குது. மேக்ஸிமம் ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்துடும். எல்லாருக்குமேன்ற ஒரு பட்சத்தில் எல்லா பொருளுக்குமே வந்துடும். ஆனால் சில பொருள்களுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. என்ன மாதிரி பொருளுக்குன்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு, அதாவது முக்கியமான மனித தேவைகளுக்கான பொருள்களுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. அதுக்காக சொன்னதான் எக்ஸம்டட்ன்ற வார்த்தை. இந்த எக்ஸம்டட்ன்ற வார்த்தையை நீங்கள் எழுதினாலே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மார்க் கன்ஃபார்மாக இருக்குது. அந்த வார்த்தையை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த லைனுக்கே அர்த்தமே கிடையாது. Almost all the necessity of life like vegetables and food grains are exempted from this tax. அப்போ exemptன்ற வேர்டு ரொம்ப முக்கியம்னு தெரிஞ்சிச்சு. அந்த exemptன்ற வேர்டை நீங்கள் எழுதி பார்த்து படிங்கன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்துச்சுன்னா அதை எழுதுறது அப்புறம் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அந்த வார்த்தை நீங்கள் எழுதி பார்த்து படிப்பீங்க. அந்த எழுதி பார்த்து படிக்கிறதுக்கு நீங்கள் படிப்பீங்களா இல்லையான்றதை மறக்கக்கூட சான்சஸ் இருக்குது. அதனால் நம்ம யூடியூப் சேனலில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு வீடியோ கமெண்ட்டில் போயிட்டு எக்ஸாம்ன்ற வார்த்தையை இப்போ நீங்கள் டைப் பண்ணுங்கள். அந்த டைப் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு அது எக்ஸாம் டைமில் ஞாபகம் இருக்கும். நம்ம அன்றைக்கி கமெண்ட் பண்ணோம் வீடியோவில், ஸோ அந்த வேர்டு இப்போ நம்மளுக்கு ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஞாபகம் வரும். ஸ்பெல்லிங் திரும்ப நான் சொல்கிறேன் பாருங்கள், EXCEMPTED. இப்பயே போய் கமெண்ட் பண்ணுங்கள்.
கமெண்ட் பண்ணிட்டீங்க நம்புறேன். அப்போ நம்ம திரும்ப ஒரு வாட்டி கொஸ்டினை ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கலாம். நம்ம என்ன கொஸ்டின், ரைட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஜிஎஸ்டி, அதாவது கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அந்த கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் என்ன மாதிரியான டேக்ஸ்? இன்டைரக்ட் டேக்ஸ், அதாவது ஒன் ஆஃப் த இன்டைரக்ட் டேக்ஸ். இது என்னைக்கு வந்தது? 1 ஜூலை 2017 அன்னைக்கு வந்திருக்கு. இதில் மொத்தம் எத்தனை டைப்ஸ் இருக்கு? 1, 2, 3 மொத்தமாக 3 டைப்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், சென்ட்ரல் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், இன்டகிரேட்டட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். இதில் ஃபர்ஸ்ட் இருக்க எஸ்ஜிஎஸ்டியும் சிஜிஎஸ்டியும் நம்மளுக்கு ஸ்டேட்குள்ளே வரும். அதாவது தமிழ்நாட்டுக்குள்ளேயே நம்ம ஒரு பொருளை வாங்கி விற்கிறதுக்கு இது ரெண்டும் வரும். இல்லை நான் ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு விற்க போகிறேன், இல்லை இன்னொரு ஸ்டேட்லேருந்து நான் வாங்க போகிறேன், இல்லை நான் வெளிநாடுகளுக்கு அனுப்ப போகிறேன், அந்த மாதிரி கான்செப்டில் வரது தான் ஐஜிஎஸ்டி, இன்டகிரேட்டட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். இதில் மொத்தம் ஒரு 4 மேஜராக ரேட்ஸ் இருக்குது. அதில் முக்கியமான ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா 18% அண்ட் 28%. அதே மாதிரி காய்கறிகளுக்கு, அதே மாதிரி ஃபுட் கிரெயின்ஸ், வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃபுட் கிரெயின்ஸுக்கு டேக்ஸ் கிடையாது. அதுக்கு எக்ஸாம்ப்ட்ன்ற வேர்டு முக்கியம். இதோட 8th கொஸ்டின் கம்ப்ளீட் ஆகுது. இப்போ 9th கொஸ்டின் பார்க்க போகிறோம். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க இப்பயே போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தென் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்க தான் எங்களாலையும் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடியும். அப்போ தான் நீங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்கன்றதுக்காக எங்களால் போஸ்ட் பண்ண முடியும். நீங்கள் பார்க்கறது கம்மியாகிடுச்சுன்னா அப்புறம் நாங்கள் போஸ்ட் பண்ணுறதுக்கு மீனிங்கே இல்லாமல் போயிடும். அதனால நிறைய பேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ரைட் அபவுட் த காம்போசிஷன் ஆஃப் ஜிடிபி இன் இந்தியா. காம்போசிஷன் ஆஃப் ஜிடிபி இன் இந்தியானா, ஜிடிபினா என்னென்ன பார்த்தோம்? கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். அந்த கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்ல என்னென்ன கவர் ஆகுதுன்றது தான் கேட்டிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் எத்தனை இருக்கு? 1, 2, 3. பிரைமரி செக்டர், செகண்டரி செக்டர், டெர்ஷரி செக்டர். இந்த 3 செக்டரை நீங்கள் பார்த்தாலே இந்த 5 மார்க் கம்ப்ளீட் ஆயிடுது. இந்த பிடிஎஃப்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னா நம்மளோட வீலர்ன் வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. அந்த வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. நீங்கள் அதை கிளிக் பண்ணாலே போதும், ஸ்ட்ரெயிட்டாக உங்களோட வாட்ஸ்அப் குரூப்புக்கு அது போயிடும். அங்கே உங்களுக்கு தேவையான பிடிஎஃப்ஸ், அப்புறம் நம்ம வீடியோட லிங்க்ஸு எல்லாமே ஃபஸ்ட்டே அங்கே வந்துடும். ஸோ நீங்கள் அங்கே போய் நீங்கள் எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நம்மளோட இன்ஸ்டாகிராமில் வீலர்ன் தமிழ் இன்ஸ்டாகிராம் சேனல் இருக்குது. அங்கே போயிட்டு பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட்ஸ் அண்ட் தென் ஹைலைட்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே அங்கேயும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த கொஸ்டின்ல பிரைமரி செக்டார்னா என்னன்னு பார்க்கலாம். பிரைமரி செக்டார்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் செக்டர். அக்ரிகல்ச்சர் செக்டர் அதாவது ஸ்ட்ரெயிட்டா ஃபர்ஸ்ட் நம்மளோட பொருள்கள் எங்கேருந்து கிடைக்குது? அக்ரிகல்ச்சர்ல தான் கிடைக்குது. அப்போ அந்த அக்ரிகல்ச்சர் செக்டார் தான் நம்மளோட பிரைமரி செக்டர். அங்க என்னென்ன நடக்கும்? கேட்டில் ஃபார்மிங், ஃபிஷிங், மைனிங், ஃபாரஸ்ட்ரி, இது எல்லாமே வந்து பிரைமரி செக்டர் கீழே தான் வருது. கேட்டில் ஃபார்ம்னா என்ன? ஆடு மாடு மேய்க்கிறது, அந்த பண்ணை வச்சிருக்கிறது தான் கேட்டில் ஃபார்ம். ஃபிஷிங், மீன் பிடிக்கிறது. மைனிங், இந்த கல்குவாரி, அதுக்கப்புறம் வந்து கோல்டு, டைமண்ட், இதெல்லாம் சுரங்கத்துலேருந்து எடுக்கலாம் தான் மைனிங். ஃபாரஸ்ட்ரி, காடுகள்லேருந்து மரம் வெட்டி அது மூலமாக வந்து பலனடைகிறது தான் ஃபாரஸ்ட்ரி. இதெல்லாம் தான் பிரைமரி செக்டார்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா செகண்டரி செக்டார். அது என்னன்னு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் செக்டார்னு சொல்றாங்க. இந்த ஃபர்ஸ்ட் இங்கேருந்து எடுத்தீங்கல்ல, பிரைமரி செக்டார் எடுத்த பொருட்கள் இருக்குல்ல, அதை அடுத்த ஸ்டேஜா மாற்ற போற இடம் தான் செகண்டரி செக்டார். இதுக்கு உதாரணமா என்ன எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா கரும்பு. கரும்பை நீங்க வெட்டி எடுக்கிறது வந்து பிரைமரி செக்டார். ரெண்டாவது அந்த கரும்பை ஆலைக்கு அனுப்பி அங்கிருந்து சர்க்கரையா எடுக்கிறது வந்து நம்மளுக்கு செகண்டரி செக்டார். இப்போ செகண்டரி செக்டர்ல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. அயனு, ஸ்டீலு, ஜூட்டு, சுகரு, சிமெண்ட், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி எல்லாமே வந்து பிரைமரி செக்டார்ல நம்மளுக்கு என்னென்ன எடுத்தோமோ அதை அடுத்த ஸ்டேஜான பொருளாக மாத்துறது தான் வந்து நம்மளோட செகண்டரி செக்டார். அப்போ செகண்டரி செக்டாருக்கான பொருள் எங்கேருந்து கிடைக்குது? பிரைமரி செக்டார்லேருந்து கிடைக்குது. அதை ரெண்டாவது இடத்துல பொருளாக மாத்துறாங்க. இப்போ மூணாவது தேர்ட்சரி செக்டார். தேர்ட்சரி செக்டார்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் செக்டார்ஸ். சர்வீஸ் செக்டர்ல யார் யார் வரான்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன், பேங்கிங், என்டர்டைன்மெண்ட், ட்ரேடு, டிரான்ஸ்போர்ட், ஐடி, இவங்க எல்லாருமே வந்து தேர்ட்சரி செக்டர்ல வராங்க. இந்த பொருள் எல்லாத்தையுமே இப்போ ஒரு பேச்சுக்கு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட், இப்போ நான் வந்து சுகர் கேன் அதாவது கரும்பை வந்து தூத்துக்குடியில் வெட்டிட்டேன். தூத்துக்குடியில் நான் வெட்டி வச்சிருக்கேன். இப்போ அதை வந்து சர்க்கரையா மாத்துற இடம் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்கு.
நான் தூத்துக்குடியிலேருந்து மதுரைக்கு இந்த பொருளை எப்படி எடுத்துகிட்டு போவேன்? கையில் தூக்கின்னு போக முடியும். அதுக்காக லாரியோ இல்லை வேனோ ஏதோ வச்சு நான் எடுத்துகிட்டு போவேன்ல, அதுதான் சர்வீஸ் செக்டார். இந்த இடத்துலேருந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நான் ஏதோ ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுறேன்ல, அதுக்கு ஒரு வண்டி ரெடியாக வருதுல, அதுதான் சர்வீஸ் செக்டார். அப்போது பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், தேர்ட்சரி செக்டார், இது மூணும் கலந்தது தான் ஜிடிபி ஆஃப் இந்தியா. ஸோ இந்த மூணுத்தோட இன்கமையும் நீங்கள் ஆட் பண்ணி பார்க்கும்போது தான் நம்மளுக்கு கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்டோட வேல்யூ கிடைக்கும். நேஷனல் இன்கம்மை நம்மளால் மொத்தமாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதோட இந்த கொஸ்டின் நம்மளுக்கு முடியுது. இந்த கொஸ்டின் நம்மளோட முக்கியமான வேர்ட்ஸ் என்னென்ன? பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், தேர்ட் செக்டார். இந்த மூணுத்தையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நம்மளோட வீடியோவில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களால் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். எவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணுறீங்கன்றதை பார்ப்போம்.